அடுத்தபடியாக நாம் காணவிருப்பது பீர்பாலின் சிரிக்க சிந்திக்க நாடகம். அக்பர் விவேகமான அரசர்தான் என்றாலும் குதர்க்கத்திற்கே குதர்க்கம் தரும் பீர்பாலின் சிந்தனைகளை சொல்ல வேண்டுமா? வாருங்கள், அக்பர் பீர்பால் வாழ்க்கையில் நடந்த 2 சுவையான காட்சிகளை நாடகமாக காணலாம். அக்பர் பீர்பாலின் சிரிக்க சிந்திக்க நாடகம். நீண்ட நாட்களுக்கு முன்பு 2 நபர்களின் புகழ் இந்தியா முழுவதும் பரவி கிடந்தது. ஆம், நாம் இப்பொழுது காணவிருக்கும் நாடகம் முகலாய அரசரான அக்பர் மற்றும் அரசரவையில் அமைச்சராக இருந்த பீர்பால் பற்றிய கதைதான். அக்பரின் சபையில் இருந்த பீர்பால் தன்னுடைய அறிவு, சாமர்த்தியம், நகைச்சுவை ஆகியவற்றிற்காக மிக பிரபலமானவர். எந்த ஒரு பிரச்சனையும் தன் மதி யூகத்தால் ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை நகைச்சுவை ததும்ப வெளிப்படுத்துவதில் அவருக்கு நிகரில்லை. நகைச்சுவையோடு சிந்தனையை தூண்டும் நாடகத்தை காண்போமா? காட்சி 1. இடம் அக்பர் அரண்மனை. பங்கு பெறுவோர் அக்பர், பீர்பால், காவலர்கள் மற்றும் பிற அமைச்சர்கள். ராஜாதிராஜன், ராஜகம்பீரன், முகலாய மன்னன், இந்தியா முழுவதும் புகழ் பெற்ற அசகாய சூரன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தர்க்கு வேந்தன், பண்பின் தலைமகன் ஜலாலுதீன் முகமது அக்பர் வாழ்க 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 வாழ்க. அமைச்சர்களே, இன்று காலை நான் தோட்டத்தில் உலா வரும்போது என் மனதிற்குள் குதர்க்கமான கேள்வி ஒன்று எழுந்தது. அந்த கேள்விக்கு யார் சரியான விடை தருகிறார்களோ அவரே இந்த அவையில் என் மனம் கவர்ந்த அமைச்சராக என்றும் இருப்பார். அப்படியானால் உடனே கூறுங்கள் அரசே. இப்போதே உங்கள் கேள்விக்கு விடை கூறி நான் உங்கள் உள்ளம் கவர்ந்த அமைச்சராவேன். ஆம், உடனே அந்த கேள்வியை கேளுங்கள் அரசே, காத்திருக்கிறோம். உங்கள் ஆர்வத்தை பார்க்கும் போது எனது கேள்விக்கான பதில் உடனே கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. இதோ பார்த்தீர்களா, இந்த கோட்டை அழிக்கவோ துடைக்கவோ கூடாது, ஆனால் சிறிதாக்க வேண்டும். முடியுமா உங்களால்? அண்ணா, நான் முயற்சித்து பார்க்கட்டுமா? மன்னா, நானும் முயற்சித்து பார்க்கட்டுமா? வா பீர்பால், நீ அமைதியாய் அமர்ந்திருப்பதை பார்த்த நான் எங்கே நீயும் என்று எனக்கான பதிலை தரப்போவதில்லை என்று எண்ணினேன். சரி, முயன்று பார். அரசே, இப்பொழுது பாருங்கள், நீங்கள் கூறியது போலவே நீங்கள் கீழ்த்த கோட்டை நான் தொடவில்லை, துடைக்கவில்லை, அழிக்கவும் இல்லை. ஆனாலும் உங்கள் கோடு சிறியதாய்விட்டது, பார்த்தீர்களா? சபாஷ் பீர்பால், சபாஷ். உன் மதியுகத்தை நான் மெச்சுகிறேன். பார்த்தீர்களா அமைச்சர்களே, என்றுமே என் மனம் கவர்ந்த அமைச்சர் பீர்பால் என்பதை அவன் இன்று நிரூபித்து விட்டான். காட்சி 2. இடம் யமுனை ஆற்றங்கரை. பங்கு பெறுவோர் அக்பர், பீர்பால் மற்றும் காவலர்கள். ஒரு நாள் மாலை வேளை, கடும் குளிர்காலம். அக்பர் குளிரால் சால்வை இறுக்கமாக போர்த்தி கொண்டிருக்கிறார். அக்பரும் பீர்பாலும் உரையாடி கொண்டே உலாவருதல். அரசே, பணத்திற்காக மனிதன் எதையும் செய்யக்கூடியவன். இந்த குளிரின் கொடுமையை பார்த்தீர்களா? எதிரிகளுக்கு அஞ்சாத நெஞ்சும் இருந்தும் இந்த குளிருக்கு அஞ்சாமல் இருக்க முடியவில்லையே. ஆ, என்ன குளிர், என்ன விரைப்பு! இன்னும் சற்று நேரத்திற்கு இந்த நீரில் கையை வைத்திருந்தால் கை பனிக்கட்டி போல் உறைந்துவிடும் போல் இருக்கிறதே. சரி, அதை விடுங்கள். நீங்கள் என்ன கூறிக்கொண்டிருந்தீர்கள்? ஒரு மனிதன் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வானா? இரவு முழுவதும் இந்த குளத்தில் நிற்பானா என்ன? நிச்சயமாக நிற்பான் அரசே. என்ன கூறுகிறீர்கள் நீங்கள்? அரசே, சிங்கத்தின் முடியை கூட எண்ணிவிடலாம். ஆனால் நடுங்கும் குளிரில் இரவு முழுவதும் ஆற்றில் நிற்பது என்ன சாதாரண காரியமா? அப்படிப்பட்ட ஒருவன் கற்பனையில் தான் காணப்படுவான், நிஜத்தில் அல்ல. ஆம், அப்படிப்பட்ட கற்பனை
என்னை தூண்டாவிட்டால் உலகமே என் தலைக்குள் அடங்கியிருக்கும். அரசே, தங்கள் அனுமதி தந்தால் அப்படிப்பட்டவனை நேரில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். பணம் பத்தும் செய்யும். அது பணம் பற்றும் செய்யும் அல்ல, பணம் பற்றும் செய்யும். ஆம் அரசே, பணம் பற்றும் செய்யும். ஓர் மனிதன் தன் குடும்பத்தின் மீது இருக்கும் பற்றினால் தன் வறுமையை போக்க பற்றும் செய்வான். சரி, வீண் பேச்சதற்கு? இந்த குளிரை பொருட்படுத்தாமல் யமுனை ஆற்றில் ஓர் இரவு முழுக்க யாரால் நிற்க முடியுமோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கலாம். நல்ல யோசனை அரசே. யமுனை ஆற்றில் தண்ணீர் நிற்பதற்கு எந்தவித திறமையும் தேவையில்லை, மன உறுதி இருந்தாலே போதும். அதையும் தான் பார்த்து விடலாம். யாரெங்கே? அரசே, ஆணையிடுங்கள். யமுனை ஆற்றில் இந்த குளிர் பனியில் யார் ஒருவன் இரவு முழுவதும் வெற்றுடம்புடன் நிற்கின்றானோ அவனுக்கு 1000 பொற்காசுகள் என நாடு முழுவதும் அறிவிக்க சொல்லுங்கள். பணத்தின் மீது ஆசைப்பட்டு பங்கு பெற்று வெற்றி பெற யார் வருகின்றார்கள் என்று பார்ப்போம். அப்படியே ஆகட்டும் மன்னா. நாட்டு மக்களுக்கோர் நற்செய்தி. நல்ல மன வலிமை உடையவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் அக்பர் அவர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையில் ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை தீர்க்கும் திறமை உள்ளவர்கள் தன் வலிமையை காட்டி அரசரிடம் பரிசை பெறலாம். இது அரசு கட்டளை. வழிவிடுங்கள், வழிவிடுங்கள், வழிவிடுங்கள். தண்டோரா, பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகளை பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அக்பருடைய சந்தேகம் தான் என்ன? என்னால் அதை தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே பெற்றுவிட மாட்டேனா? என்னடா என்னடா சிரிப்பு? 1000 பொற்காசுகளை கண்டா சும்மா விடுவீங்களா? ஆமா, பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகள். ஒன்றா இரண்டா? 1000 பொற்காசுகள். நான் என்ன பண்ணுவேன்? யாரை கேட்பேன்? எங்கே பீர்பால்? பீர்பால் எங்கே? பீர்பால், பீர்பால். காட்சி 3. இடம் அரண்மனை. பங்கு பெறுவோர் அக்பர், பீர்பால், அமைச்சர்கள், இளைஞன் மற்றும் வாயிற்காவலர்கள். அமைச்சரே, நாம் கூறிய அறிவிப்பினை கேட்டு யமுனை ஆற்றில் இரவு முழுவதும் நிற்க யாரேனும் முன் வந்துள்ளார்களா? ஆம் அரசே, ஒரு இளைஞன் விற்று உடம்புடன் தண்ணீர் நிற்க தயாராக இருக்கிறான். அவன் உங்களை காண நம் அரண்மனை வாயிலில் தங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். எங்கே அவன்? அழைத்து வாருங்கள். மன்னா, வேந்தே, அரசே, மன்னா. ஐயா, அரச பெருமான் இங்கே இருக்கிறார். பார்வேந்தே, என்னை பார்வேந்தே. தங்களின் பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கும் இந்த இளைஞனின் வணக்கம். வாருங்கள் இளைஞனே, வாருங்கள். அரசே, இன்னும் பரிசு தொகை யாருக்கும் கொடுக்கலையே? இல்லை இல்லை, நீ இரவு முழுவதும் வெற்றுடம்புடன் யமுனை ஆற்றில் நிற்க தயாரா? நீ நன்றாக யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்தாயா? நிச்சயம் மன்னா. என்னை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க விற்கும் உனக்கு என் வாழ்த்துக்கள். இன்று இரவு போட்டிக்கு தயாராகு. நிச்சயம் மன்னா. காட்சி 4. இடம் யமுனை ஆற்றங்கரை. பங்கு பெறுவோர் அக்பர், பீர்பால், அமைச்சர்கள், இளைஞன் மற்றும் காவலர்கள். ஆகட்டும், இந்த இளைஞனை வெற்றுடம்புடன் யமுனை ஆற்றுக்குள் இறக்குங்கள். காவலர்களே, இரவு முழுவதும் இந்த இளைஞனை கண்காணியுங்கள். இவனை விட்டு நீங்கள் ஒரு கணம் கூட அகலக்கூடாது. இது என் கட்டளை. நிச்சயமாக அரசே, நாங்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கின்றோம். அட கடவுளே, இந்த குளிர் என்னை வாட்டி வதைக்கிறது, நடுங்குகிறது.
என்னால் இதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. என்ன செய்வது? சரி, பரவாயில்லை. இந்த ஓரிரவை நான் எப்படியாவது கழித்து விட்டால் என் குடும்பத்தில் வாழ்வு வளம் பெறும். எனக்கு 1000 பொற்காசுகள் கிடைக்கும். 1000 பொற்காசுகள், 1000 பொற்காசுகள். சரி சரி, பொழுது விடிந்து விட்டது. ஆற்றில் நின்றது போதும். வா வா, அரண்மனைக்கு போகலாம். பரவாயில்லையே, எப்படியோ இரவு முழுவதும் குளிரை சமாளித்து விட்டாய். பாதி இரவில் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடிவிடுவாய் என்று நினைத்தேன். எப்படியோ ஜெயித்து விட்டாய். 1000 பொற்காசுகள் கிடைக்கப் போகிறது. அதிர்ஷ்டம் தாண்டா உனக்கு. காட்சி 5. இடம் அரண்மனை. பங்கு பெறுவோர் அக்பர், பீர்பால், அமைச்சர்கள், இளைஞன் மற்றும் காவலர்கள். காவலர்களே, எங்கே அந்த யமுனை ஆற்றில் நின்ற இளைஞன்? இருக்கின்றானா அல்லது குளிர் பொறுக்க முடியாமல் இரவோடு இரவாக ஓடிச் சென்று விட்டானா? செய்தி என்ன? ஆம் மன்னா, இந்த இளைஞன் இரவு முழுவதும் நீருக்குள் நின்றான் மன்னா. அதற்கு நாங்களே சாட்சி. வாழ்த்துக்கள் இளைஞனே, உன் மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். அப்பாடா, முதல்ல பால் கணக்கு தீர்த்துணுண்டா. ஆமாம், அந்த இரவில் கடும் குளிரில் நீருக்குள் எப்படி நின்றாய்? அப்படி நிற்கும் போது உனக்கு எந்த வகையிலும் ஏதாவது துணையாக இருந்ததா? ஆம் அண்ணா, அரண்மனையில் மேல் மாடத்தில் எரிந்து கொண்டிருந்த சிறிய விளக்கின் ஒளியை பார்த்து அதன் கதகதப்பில் இரவு பொழுதை கழித்தேன் மன்னா. உன்னை பார்த்தாலே தெரிகிறது. அதானே பார்த்தேன். நடுங்கும் குளிரில் தண்ணீருக்குள் எப்படி உன்னால் இருக்க முடிந்தது என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது. உன் குளிரை போக்க அரண்மனையிலிருந்து வீசிய விளக்கின் ஒளி உனக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த சூட்டினால் தான் நீ இரவு முழுவதும் நின்றிருக்கிறாய். எனவே உனக்கு 1000 பொற்காசுகள் கிடையாது. சென்று விடுங்கிருந்து. யாரெங்கே? இவனை இழுத்துச் செல்லுங்கள். அரசே, அரசே, என் மீது கருணை காட்டுகள் அரசே, கருணை காட்டுகள் அரசே. காட்சி 6. இடம் ஊருக்கு நடுவே. பங்கு பெறுவோர் பீர்பால் மற்றும் இளைஞன். கடும் குளிரியும் என் உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் 1000 பொற்காசுகளுக்காக இரவு முழுவதும் நின்றேனே. என் வறுமை தொலைந்துவிடும், மகிழ்ச்சியாய் வாழலாம் என்று எண்ணி இருந்தேனே. எல்லாம் பொய்யாகி விட்டதே. இறைவா, என் மீது உனக்கு கருணையே இல்லையா? என்ன இளைஞனே, நீதானே யமுனை ஆற்றில் இரவு முழுவதும் நின்றவன்? என்ன பரிசு கிடைத்ததா? ஒண்ணுதான் கிடைக்கல. என்ன 1000 பொற்காசுகள் வைத்துக் கொண்டு ஆனந்தமாயிருப்பாய் என நினைத்தால் உன் முகம் மிகவும் கவலையுடன் காணப்படுகிறது. நடந்த அனைத்தையும் கூறுதல். சரி, கவலை வேண்டாம், இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றி அமைச்சரே. காட்சி 7. இடம் காடு. பங்கு பெறுவோர் அக்பர், பீர்பால் மற்றும் காவலர்கள். அக்பர் வேட்டையாட காட்டுக்கு செல்கிற வழியில். அது நம் பீர்பால் போல இருக்கிறது. ஆம் அரசே, பீர்பால் தான். பீர்பால், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறேன் அரசே. என்ன உணவு சமைக்கிறாயா? உனக்கு என்ன மூளை குழம்பி விட்டதா? பாத்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது, அடுப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. அதில் எப்படி சோறு வேகும்? யமுனை ஆற்று நீரில் நின்றவனுக்கு எப்படி அரண்மனையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் சூட்டை தந்திருக்குமோ, அதுபோல் மிகவும் பக்கத்தில் இருக்கும் அடுப்பில் ஏற்படும் சூடு அரிசி பாத்திரத்தில் பட்டு சோறு வெந்து விடாமல் போகுமா என்ன? ஆம் பீர்பால், அந்த இளைஞனின் விஷயத்தில் நான் பிழை செய்து விட்டேன் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. சரி சரி, புறப்பட அரண்மனைக்கு. பொறுங்கள் அரசே, சோறு சமைத்து சாப்பிட்டு விட்டு வருகிறேன். உமது சோறு சமைத்தாகிவிட்டது. நீரே அந்த இளைஞனை வரவழைத்து வெகுமதியை கொடும். இப்போது என்னுடன் வாரும். அரசே, சோறு? அட வாரும் பீர்பால்.
பார்த்தீர்களா நண்பர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் தன் மதியுகத்தால் ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை காணும் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட கடுமையான காலத்திலும் வெற்றி பெறுவான். எனவே நாமும் பொறுமை காப்போம், மதியூக புத்தியை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம். ஆஹா, எத்தனை சிறந்தது அக்பரின் நட்பு, எத்தனை சிறந்தது பீர்பாலின் மதிநுட்பம். இதனால்தான் அக்பர் பீர்பால் கதைகள் சிரிக்கவும் சிந்திக்கவும் நம்மை காலம் கடந்து தூண்டுகிறது.